3 மணி நேரம் விழாக்கு இவ்வளோ கொடுத்ததை சொல்லிட்டு 5 வருஷமா என்னென்ன கொடுத்தாங்கன்றத சொல்லாமல் மறந்துட்டாங்க பார்த்தீங்களா அந்த அக்கா. பாவம், டைம் இல்லை போல. அதான் நாங்கள் இருக்கிறோம்ல, சொல்கிறேன் கேளுங்க. மாணவர்களுக்கு கஞ்சா கொடுத்தாங்கோ, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்தாங்கோ, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம்னு சொல்லிட்டு போய் வாக்குறுதி கொடுத்தாங்கோ, நீட் தேர்வை எங்களால் தான் ரத்து செய்ய முடியும்னு பெரிய உருட்டா கொடுத்தாங்கோ, கரண்ட் பில்லை ஏற்றி கொடுத்தாங்கோ, பெண்களுக்கு ஓசி பஸ் கொடுத்தாங்கோ. ஓசி பஸ்ன்னு நான் சொல்லுங்க, அமைச்சர் சொன்னார். 2.5 லட்சம் கோடியாக இருந்த தமிழ்நாட்டின் கடனை 9.5 லட்சம் கோடியாக உயர்த்தி மக்களுக்கு பெரிய ஷாக் கொடுத்தாங்கோ. கருப்பு சட்டை அணிந்து கொண்டு பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று எதிர்கட்சியாக இருந்தபோது சவுண்டு கொடுத்தாங்கோ. திருத்தணியில் ஓடும் ரயிலில் வடமாநில இளைஞர் ஒருவரை பட்டாக்கத்தியால் வெட்டு காயங்கள் கொடுத்தாங்கோ. சென்னை பாரிஸில் கர்ப்பிணி பெண்ணுக்கு அடி உதை கொடுத்தாங்கோ. போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்ட சகோதரர் அஜித்குமார் அவர்களுக்கு திருட்டு பட்டம் கொடுத்தாங்கோ. மதிய உணவு சாப்பிடும் போது உயிரிழந்தானே ஒரு சிறுவன், அந்த சிறுவனின் உயிரை பிரிக்க ஆபத்தான பள்ளி கட்டிடங்களை கொடுத்தாங்கோ. இதெல்லாம் பத்தாதுன்னு தமிழக பெண்களை அசிங்கமாக கேட்கறதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை கொடுத்தாங்கோ. கடைசியில் ஓட்டு போட்ட ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பெரிய குண்டால அல்வா கொடுத்தாங்க. சென்னை தாரிமுனை பகுதியில் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சொந்தங்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக சர்வே பணியில் ஈடுபட்டிருந்த போது 100க்கும் மேற்பட்ட குண்டர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். அதில் ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட பச்சிலம் குழந்தை முதல் பிறக்க வைக்கும் குழந்தைகளின் மீதும் இவர்களின் வன்முறை வெறியாட்டங்கள் நாளுக்கு நாள் இங்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் இப்படி அராஜக தாக்குதல்களில் ஈடுபடும் இந்த தீய சக்தியினருக்கு எதிராக நான் எனது கண்டனங்களை இங்கு நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். போராட்டம் ஒரு பக்கம் என்று தமிழகம் போராட்ட களமாக இவர்கள் ஆட்சியில் இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி சாதனை படைத்துள்ளது இந்த அரசு. இந்த லட்சத்துல இவங்க தமிழ்நாட்டை தள்ளுபடிய விட மாட்டாங்க. திரையுலகின் உச்சத்தை உதறிவிட்டு மக்களின் நலனுக்காக பாடுபட வந்திருக்கும் எங்கள் தளபதி விமர்சிக்க ஊழலின் உச்சத்தில் இருக்கும் இந்த அரசியல் தலைவர்களுக்கு என்ன யோகிதை இருக்கின்றது? இப்ப சொல்லுங்க, இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியும் ஊழலில் திளைத்த அரசியல் தலைவர்களும் உங்களுக்கு தேவையா? கேட்கல. சத்தமா இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இதுவரைக்கும் யார் போட்டு போட்டாங்கன்னு பத்திலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்று எங்கள் தளபதி தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினாரோ அன்று முதல் 18 வயது பூர்த்தி அடையும் ஒவ்வொருவரும் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்காளர்களே. என்னை போன்ற ஜென்சி தலைமுறையினரும் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்காளர்களே. அடுத்து வரும் ஜென் ஆல்பா தலைமுறையினரும் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்காளர்களே. இனி வரும்